ஹை ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்வெப் பிளண்ட் பிளண்ட் அண்ட் ரொட்டேஷனல் பிளண்ட் இந்த 3 டூலை பற்றி டிஃபைன் எடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸ்டார்டிங் நான் வந்து ஸ்வெட் பிளண்ட் ஆரம்பிக்கிறேன். இப்போ ஸ்வெட் பிளண்ட் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்வீப் கமாண்டில் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஐட்டம் ட்ரெஜெக்டரி ஐட்டம் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஓகேவா? இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்கெட்ச் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகேவா? இதுக்கும் இந்த ஸ்வீப் பிளண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி நம்ம வந்து மாடல் க்ரியேட் பண்ண மாதிரி நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ளைன் மட்டும் சாம்பிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் ஸ்வெட் பிளண்டுக்குள்ளே போயிட்டேன். நான் ட்ரெஜெக்டரி ஐட்டம் வந்து இந்த ஸ்ப்ளைன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செக்ஷனுங்கிற ஏரியாவுக்குள்ளே போயிட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்க் வந்து இங்கே தான் விசிபிள் ஆகிட்டு. ஓகேவா? இந்த ஆரோ. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் அந்த எண்டிங் பாயிண்ட், இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் இது வந்து எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சர்க்கிள் போயிட்டு நான் ஜஸ்ட் வந்து சும்மா சின்னதாக ஒரு சர்க்கிள், இது பார்த்திங்கன்னா நான் 20 mm வந்து ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இன்செர்ட் ஸ்கெட்ச்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எண்டிங் பாயிண்ட்டு செலெக்ஷன் லொக்கேஷன் சொல்லி காமிக்கிறது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா எண்டிங் பாயிண்ட், அதாவது இந்த லொக்கேஷனில் வந்து இப்போ வந்து ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ண போகுது. ஓகேவா? கொடுத்து இந்த சர்க்கிளை நான் வந்து 15 வைக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்வீப் கமாண்டில் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே என்ன இது கொடுக்குறோமோ அதே பாத்தில் தான் வந்து ஃபுல்லாக வந்து பாடி வந்து சேம் ஷேப்பில் தான் வந்து 20 mm டயமீட்டரில் தான் வந்து பாத்வே வந்து 3D ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். பட் ஆனால் இங்கே ஸ்வெட் பிளண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைமென்ஷனில் நம்மளால் வந்து 3D ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணது 20, இங்கே க்ரியேட் பண்ணது 50. அப்படிங்கிற போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து வேரி ஆகுது. அப்படியுமே இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி வந்து நம்ம ஒரு ட்ரெஜெக்டரி வந்து செலக்ட் பண்ணாத அந்த ட்ரெஜெக்டரியே வந்து பாத்வேவாக யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடுவில் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஏரியாவில் இந்த மிடில் ஏரியாவோ இல்லை இங்கேயோ எங்கே வேணால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்கெட்ச் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அது எப்படி க்ரியேட் பண்ணுங்க பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இன்செர்ட் ஸ்கெட்ச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் லொக்கேஷன் சொல்லிட்டு வருதுல்ல. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டேட்டம்ங்கிற ஏரியாவில் போய்ட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இந்த இதில். ஓகேவா? நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ப்ளைனில் வந்து இந்த ஏரியாவில் நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பட்டன் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் ஏரியாவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் லொக்கேஷன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் ஒரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் அதை விட எல்லாத்தோட பெருசாக வரையணும். அப்படிங்கிற போது எனக்கு வந்து இந்த ஸ்வெட் பிளண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 20, இங்கே வந்து 50, இது 50க்கும் அதுக்கும் மேலே. ஓகேவா? இதோட டயமீட்டர். ஓகேவா? இதான் வந்து ஸ்வெட் பிளண்டோட ஆக்சுவல் யூசேஜ். அதேமாதிரி வந்து உங்களால் வந்து திக்கன் ஸ்கெட்ச் கூட பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து அந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து திக்னஸ் கொடுத்தோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து அப்ளிகபிள். ஓகேவா? இது செலக்டர் செஷனாக இருந்தால் நீங்கள் இந்த ட்ரெஜெக்டரியில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஸ்கெட்ச் இந்த ப்ரீ டிஃபைனாக வரைஞ்சி வச்சுருப்பீங்க. ஓகேவா? அந்த ப்ரீ டிஃபைன் ஸ்கெட்சில் வந்து நீங்கள் வந்து வெறும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கெட்சையும் நீங்கள் வந்து இந்த செலக்டர் செக்ஷனில் வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணணும் ஒவ்வொன்றையும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்ட் கண்ட்ரோல் செட் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸுக்கு. ஓகேவா? அட்ஜஸ்ட் டு கீப் கேட்டன்சிங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நீங்கள் இன்சர்ட் சர்க்கிள் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வருதுன்னா அந்த ஸ்கொயருக்கு சர்க்கிளுக்கு வந்து கேடன்சி மெயின்டைன் பண்ணணுங்கிற போது அட்ஜஸ்ட் கேடன்சி வந்து எனபிள் இருக்கும். ஓகேவா? இல்லைனா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டாக வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளெண்ட் கமாண்ட் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். பிளெண்ட் கமாண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிளெண்ட் கமாண்டில் 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. செலக்டட் செக்ஷன், ஸ்கெட்சட் செக்ஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தான் எனபிளாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்மூத்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து 3D ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து இந்த டூல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணுறேன். டிஃபைன் கொடுத்து நான் அந்த லைன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஜஸ்ட் என்ன ஒரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ சர்க்கிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து எனக்கு வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணணும், அது இன்னொரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் கேட்குது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு 15 கொடுத்துறேன். 15 கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்கெட்சிங்கிற கொடுத்துறேன். ஓகேவா? மறுபடியும் ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா?
இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஸ்கெட்ச் எனக்கு மறுபடியும் அடுத்தது வேணுங்கிற போது நான் ஆட் செக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் அதுக்குண்டான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 கொடுத்து ஸ்கெட்சிங் மறுபடியும் நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுனா எனக்கு வந்து இன்னொரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா, பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளெண்ட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் ஆப்ஷனில் போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்ட்ரைட்னு ஒரு ஆப்ஷன். நான் ஸ்ட்ரைட்னு ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்மூத்தான கர்வேச்சரே கொடுக்கல. இதுவே ஸ்மூத்து நான் கொடுத்தேன்னா அந்த ஸ்மூத்தான கர்வேச்சர் அந்த டேண்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கே வரும். ஓகேவா, அந்த கேப்பெண்டுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் சர்ஃபேஸில் எனேபிள் பண்ணிக்கங்க. அந்த கேப்பெண்டுங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஹாலோவாக தெரிஞ்சிட்டு இப்போ நான் கேப்பெண்டை கொடுத்தேன்னா எனக்கு இந்த 2 ஏரியா வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, இதான் வந்து கேப்பெண்ட் யூசேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி கேடன்சி வேணும், இல்லை ஸ்மூத்தாக வேணுமா, இல்லை ஃப்ரீயாக வேணுமா, ஒரு சைடு மட்டும் எனக்கு கேடன்சி வேணுமா, இல்லை 2 சைடும் கேடன்சி வேணுமா சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதா வந்து இந்த ஆப்ஷன்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அவங்களால ஸ்கெட்ச் இந்த மறுபடியும் எடிட் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷனில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட செக்ஷன் வந்து நீங்கள் இங்கேருந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை, இங்கேருந்து கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து ஆட செக்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதேமாதிரி உங்களுக்கு திக் அண்ட் ஸ்கெட்ச் வந்து அவைபிளாக இருக்குது. ரிமூவ் மெட்டீரியலும் பண்ணிக்கலாம் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி. எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடு ஃபுல்லாக ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ரிமூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் கூட பண்ணிக்கலாம் மெட்டீரியலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொட்டேஷன் பிளண்ட் வந்து பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொட்டேஷன் பிளண்ட் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இது வந்து பிளெண்ட் கமாண்ட் மாதிரி தான், பட் ஆனால் இது வந்து ரொட்டேஷன், அது ஆங்கிளாக வந்து உங்களுக்கு வந்து பிளெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்கெட்ச் செக்ஷனை நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டிஃபைன் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சென்டர் லைனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நான் வந்து இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ரியேட் பண்ண ஏரியாவிலேருந்து எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி நீ வந்து அடுத்த ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டிஃபைன் கேட்குது. ஓகேவா, இங்கே வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 45 டிகிரி டிஃபைன் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச்னு கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இதோட பெருசாக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆடு கொடுத்து இன்னொரு ஸ்கெட்ச் வந்து அதே 45 டிகிரிக்கு. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் ரொட்டேஷன் பிளெண்ட் யூஸ் பண்ணி. ஓகேவா, இதுலேயும் உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து மூவ் அப்பு, எல்லா ஆப்ஷன்ஸு, ஸ்மூத்தாக எண்டா, எல்லா கனெக்ஷன்ஸ், ஸ்டார்ட் அண்ட் எண்டு செக்ஷன்ஸு, ஆமாம் டேண்டன்சி. இந்த கனெக்ட் ஸ்டார்ட் எண்ட் அண்ட் ஸ்டார்ட் வந்து ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்படி வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அந்த கனெக்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் வந்து நான் க்ளோஸ் பண்ணல. அப்படிங்கிற போது நான் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் கனெக்ட் அண்ட் யூஸ் பண்ணி. ஓகேவா, இதில் வந்து ஸ்மூத்து ட்ரான்சாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு அவைபிலிட்டி ஆகும். அதுக்கப்புறம் ஸ்கெட்ச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், இல்லை செலக்டட் செக்ஷன்ஸ் வேணாலும் செலக்ஷன் பண்ணிக்கலாம், சர்ஃபேஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஆட் செக்ஷன் கூட பண்ணிக்கலாம். திக் அண்ட் ஸ்கெட்ச் உங்களுக்கு அவைபிளாக இருக்குது. மெட்டீரியல் மூலம் இதுலேயும் பண்ணிக்கலாம்.